உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தின மைதானம் அருகே தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் கூட்டமைப்பு சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருவதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மணிவண்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிவண்ணன், இந்த ஆசிரியர்களின் கோரிக்கைகள் என்ன கூறப்படுகிறது? விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழ்நாடு தாவேக ஆட்சி அமைந்த நாளிலிருந்தே ஆசிரியர்கள், விவசாயிகள், தூய்மை பணியாளர்கள் என பலதரப்பட்ட மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து தங்களுடைய உரிமைகளுக்காக போராடி வரக்கூடிய சூழல் என்பது இருக்கிறது. இந்த நிலையில சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய ராஜரத்தினம் மைதானம் அருகே 2024 என்ற நியமன தேர்வுல தேர்ச்சி பெற்ற தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் கூட்டமைப்பு சார்பில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாநிலை போராட்டம் என்பது தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்து தற்பொழுது இந்த உண்ணாநிலை போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி அவர்கள் கண்டன கோஷங்களையும் எழுப்பி வருகிறார்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2024 ஆண்டு இந்த நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு மறுதேர்வு இல்லாமல் அனைவருக்கும் பணி நியமன ஆணை வழங்கிட புதிய அரசாணையை அரசு பிறப்பிக்க வேண்டும் என்றும், அரசு பள்ளி மாணவர்களின் சேர்க்கையை அதிகப்படுத்த ஊக்கத்தொகை திட்டம் நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட இந்த 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்பொழுது அவர்கள் தங்களுடைய கண்கள்ல சிவப்பு பேட்ச் அணிந்து நூதன முறையில தமிழ்நாடு அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி தற்பொழுது உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்தில் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இருந்து 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டு தற்பொழுது கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மணிவண்ணன். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.